So it's gonna be a double wedding. நம்ம கல்யாணமும் அபி கல்யாணமும் ஒரே நேரத்தில், ரைட்? ஆமா கார்த்திக். Suits me, but அபி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குமா? வழக்கம் போல் ஆனதிக்கு முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிச்சு. எங்கள் அக்கா தான் பிடிவாதமாக இருந்து 2 கல்யாணம் ஒன்றா நடக்கணும்னு சொல்லிச்சு. பின்ன என்ன தம்பி, அது காலகாலத்தில் நடக்கணும் இல்லையா? எனக்கு என்னமோ இன்னும் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. பெரியமா, எதுக்கு கவலைப்படுறீங்க? அபியக்கா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஒத்துக்கிட்டா இருந்தாலும் மகேஷ் தம்பிக்கிட்ட நீயே உன் முடிவு சொல்லிடுன்னு சொன்னேன். அவ சொன்னாளா இல்லையான்னு தெரியல. இங்கே தான் நீ தப்பு பண்ணுற. எதுக்கு அபிகிட்ட போய் சொல்ல சொன்ன? இந்த விஷயத்தையெல்லாம் பெரியவ நீங்க போய் சொல்ல வேண்டியதானே? நீ சொல்றது சரிதான்டா. ஆனா இவ ஒட்டுதல் இல்லாம நடந்துக்கிறது பார்த்து போன தடவை மகேஷ் தம்பியே அபிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானான்னு கேட்டுட்டாரு. அதனாலதான் அவ வாயாலேயே சொன்னாதான் நல்லா இருக்குன்னு. நீ அன்னைக்கு கோவத்தில் அப்படி சொன்ன, அதுக்காக அப்படியே நடக்கணும்னு சட்டமா? அபி இருக்கும்போது மகேஷ் தம்பியை கூப்பிட்டு விஷயத்த சொல்லணுக்கா. அபி இதை பத்தி பேசுறதுக்கு சங்கட்டமா இருக்காதா? ஆமா பெரியமா, ராஜேந்திர மாமா சொல்றது கரெக்ட் தான். சரி, அப்போ நான் வேணா இன்னைக்கு ஈவினிங் போய் மகேஷை கூட்டிட்டு வந்துட்டுமா? நம்மலாம் பேசிடலாம். சரி, அப்போ நான் வேணா போயிட்டு ஈவினிங் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உட்காருங்க. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் ஆண்டி. நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டீங்களா? நான் உள்ள நுழையும் போது கார்த்திக் என்ன ஈவினிங் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் தான் காதுல விழுந்தது. ஆமா, என்னை பத்தி வேற என்ன பேசிட்டு இருந்தீங்க? பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் மூட்ஸ்ல இருக்கார் போல இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிடுவோமா? அதுக்கு முன்னால ஏன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா? சபாஷ், சரியான போட்டி. ஏய், முக்கியமான விஷயம் பேசுறப்ப என்ன குறுக்க பேசிக்கிட்டு? சாரிமா, நீங்க சொல்லுங்க. ஆண்டி, அபி என்ன பார்க்க வந்தாங்க. எப்போ? இப்பதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? வந்து என்ன சொல்லுச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. Hey, that's good. Congratulations. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. You won't believe it. In fact, இன்னைக்கு ஈவினிங் இதை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிடலான்னு இருந்தோம். அதுக்கு தான் அவசியம் எல்லாம் போயிருச்சுல்ல. ஏக்கா, அபியே சொல்லிருச்சு. இனி உனக்கு சந்தோஷம் தானே? இனி என்ன கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடலாக்கா? ஆமா ஆமா, கல்யாண வேலையெல்லாம் வேக வேகமா பண்ணணும். இன்னும் நாள் கூட கிடையாது. நீ சுமதி ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுரு. சரிம்மா. லீவ் போட்டு இவன் என்ன பண்ண போறா? இருக்கட்டங்கா, இங்க உதவிக்கு ஆள் வேணாமா? நீ லீவ் போட்டி. நான் தான் சரின்னு சொல்லிட்டேனேமா. சித்தி, இந்த கல்யாண வேலையில அம்மா விட நீங்க தான் இன்னும் வேகமா இருக்கீங்க. ஆமா, பின்ன நீ பாட்டுக்கு பத்திரிக்கை ஆபீஸ்னு போயிடுவேன், அபி பாட்டுக்கு வேலைன்னு போயிடுவேன். அப்புறம் நாங்க 2 பேரும் இங்க சும்மா தானே இருக்கோம், பண்ணிட்டு போறோம். என்ன இப்ப? ஆமா ஆனந்தி, உங்க 2 பேருக்கும் கல்யாண புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு வேலையும் ஆகல. ஆண்டி, எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது நாங்களே பாத்துக்கிறோம். அதே எப்படி? அது நாங்க எடுத்து கொடுக்கறதான முறை. பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க தானே பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். இந்த சம்பிரதாயம் முறை எல்லாம் வேண்டாம். அவங்கவங்களுக்கு பிடிச்சத அவங்கவங்க எடுத்துக்கிட்டுமே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆனந்தி. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னம்மா பெரிய முறை? அவங்கவங்களுக்கு பிடிச்சத அவங்கவங்க எடுத்துக்கலாம், விட்டுரு. நீ என்ன சொல்ற கார்த்திக்? நீ சொல்லிட்டு அது ஃபைனல் வேர்டிக்ட். ஐம் கேம். என்ன மகேஷ், உனக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன? இன்னைக்கே போலாம். கிண்டலு. அப்போ போக வேண்டாமா? My God, no, I didn't mean that. இப்போ பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் மூட்ஸ்ல இருக்காருன்னு சொன்னேன்ல, அதே மூட்ல நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். ரைட்? போலாமா? வா வா வா, நான் ரெடி. ஓகே, போயிட்டு வந்துடலாம். வரோம்மா. போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நீ போ சுமதி, பேப்பர் பென் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னக்கா, நான் சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? விழுந்துச்சு சாரதா. இந்த சந்தோஷமான விஷயத்த அவருக்கு தெரியப்படுத்தணும். யாருக்கு? அவருக்கு தான். யாரு? உன் புருஷனுக்கா? நடக்கிற கதையை பேசுக்கா. ஏற்கனவே 2 பேரும் தாரவாத்து கொடுங்கன்னு கேட்க போய் அந்த ராட்சசி கிட்ட அவமானப்பட்டு திரும்பி வந்து நின்னீங்க. மறுபடியும் போய் நின்னீங்கன்னா அங்க என்ன வேணாலும் நடக்கும். ஏன் இப்ப படுத்த படுக்கையா கிடக்குறாரே உன் புருஷன், அவரே கூட ஒன்று அசிங்கப்படுத்துவாரு.
அவரை பத்தி தப்பா பேசாதடா. அவர் இந்த கல்யாணத்துக்கு வர்றாரோ இல்லையோ, ஆனா கல்யாணம் நடக்கிற விஷயத்த நேர்ல பார்த்து சொல்லணும். ம் அம்மா, நீ அவசியமா அந்த வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொல்லியே ஆகணுமா? அவசியம் சொல்லணும் ஆனந்தி. ஹாய் மீனா, ஹலோ. எப்போ வந்த? நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். எப்படி வாசிச்சே? நான் என்ன பதில் சொல்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீ எனக்காக தான் நல்லா இருக்குன்னு சொல்றியா? நீங்க வேற, நீங்க வாசிக்கிற மியூசிக் வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. ஹே, நல்லா பேசுறியே. நீங்க வாசிக்கிற அளவுக்கு என்னால பேச முடியாது, ஏதோ கொஞ்சம். சரி, இந்த ஊதுவத்தி ஊறுகாய் வியாபாரம் எப்படி போகுது? எனக்கு சம்பாதிக்கிறதுலாம் அவ்வளோ ஆசை இல்லை. எனக்கும் இந்த பணத்துக்காக வாழ்க்கையை தொலைக்கிறவங்கள பிடிக்கிறது இல்லை. எனக்கும் தான். என்னமோ தெரியல மீனா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கும் தான். போன ஜென்மத்துல நம்ம யாரா இருந்திருப்போம்? எனக்கு தெரியல. என்னால கெஸ் பண்ண முடியும். கெஸ் இல்ல, உறுதியாவே சொல்ல முடியும். ம்? ம். சரி, யாரா இருந்திருப்போன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? அத சொல்லலாம், ஆனா வெக்கமா இருக்கு. வெக்கமா? போன பிறவியில நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போம்னு நினைச்சேன். அப்படி நினைச்சா வெக்கம் வராதா? இந்த பிறவியிலையும் அந்த உறவு தொடரணும்னு நினைக்கிறேன். ஏத்துப்பீங்களா? நீங்க பெரிய இசை மேதை, நான் ஒரு அனாதை. என்னோட தகுதிக்கு நான் உங்க மேல ஆசைப்படுறதே கொஞ்சம் அதிகம்தான். மீனா, அப்படி சொல்லாத. நான் கூட அனாதை தான். உங்ககிட்ட இசையும் அதை ரசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கே,
மீனா, உண்மையை சொல்லணும்னா நானும் உன்னை விரும்புறேன். நீ வராத நாட்கள் எனக்கு நரகம் மாதிரி இருக்கு தெரியுமா? நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா. உலகத்துல ரொம்ப சந்தோஷமான ஆத்மா நானா தான் இருப்பேன். இன்னொரு ஆத்மாவும் இருக்கு. யாரு? நான் தான். மீனா, உன்னோட ஞாபகத்திலேயே நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிருக்கேன். கேக்குறியா? ஆ, வா. நான் கம்போஸ் பண்ண இந்த மியூசிக்கை கேட்டா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் புதைஞ்சிருக்கிற காதல் வெளிப்படும். ப்ளே பண்ணுங்க, வெளிப்படுதான்னு பாப்போம். ஷூர். உட்காரு. என்ன அபி இது? என் கல்யாண பத்திரிக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பத்திரிக்கை நல்லதா இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் தான் பிடிச்சிருக்கு. என் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, சித்திக்கு பிடிச்சிருக்கு, ஆனந்திக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பத்திரிக்கையும் அடிச்சிட்டேன். டிசைன் நல்லா இருக்குல்ல? டிசைன் நல்லா இருக்காவா? அபி, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சிக்க முடியலையா இல்ல என்னோட முடிவை ஏத்துக்க முடியலையா? ரெண்டும் தான். அப்போ எனக்கு கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் இல்ல, அப்படிதானே? அபி, என்ன பதறாதீங்க. காலங்காலமா இந்த சமுதாயம் ஒரு கருத்தை நம்ம மனசுல பலமா பதிய வச்சிருக்கு. அதுல இருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களை மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு யோசிச்சு செயல்படுத்துறவங்களுக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அபி, ஒரு பொண்ணு இனிமே பொறுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையில விவாகரத்து வாங்கி தனியா வாழ்றதையோ இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதையோ நான் என்னைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன்.
அந்த பொண்ணு மேல வேறு விதமான பார்வையும் நான் வைக்கிறது இல்ல. நானும் ஒரு பொண்ணு தானே. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா மட்டும் ஏன் உங்க பார்வை மாறுது? அபி, நீங்க உள்ளபூர்வமா சம்மதிச்சு இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். அப்போ இந்த கல்யாணத்தை நான் விரும்பலன்னு சொல்றீங்களா? அபி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் இப்படி தோணுது. உங்களுக்கு தோன்றதெல்லாம் சரியா தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அபி, சரியா இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன அபி அமைதி ஆயிட்டீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அபி, நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கு புதிரா இருக்கு. நீங்க என்ன ஒரு நல்ல நண்பரா நினைக்கிற பட்சத்துல உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நடக்க போற இந்த கல்யாணம் ஒரு வகையில கட்டாய கல்யாணம் தான். என்ன தொல்ஸ் அமைதியா இருக்கீங்க? அபி, நீங்க நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க யோசனை தப்பா இருக்காது, சரியா தான் இருக்கும். ஏன் யோசனை இருக்கட்டும், உங்க யோசனை என்ன? ஏன் யோசனைன்னு என்ன இருக்கு? உங்க யோசனை தான் என்னோட யோசனை. நீங்க ஒரு நல்ல தோழி எனக்கு. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். இப்படி செய்யறது மூலமா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நல்லது நடக்கும் அபி. அதை மீறி எதுவும் நடக்காது. அப்படியே எதுவும் தவறு நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுக்கப்புறமும் எப்படி நம்மளால இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுது தொல்ஸ்? அதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட மகிமைன்னு நினைக்கிறேன். நானும் சரி, நீங்களும் சரி, எப்பவுமே நம்ம அடி மனசுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பாதை வர மாதிரி நம்ம எதையுமே நினைச்சது இல்லை. இடையில கருத்து வேறுபாடு வர மாதிரி ஒரு சூழல். ஆனாலும் நாம் அதை வெளிக்காட்டிக்கிட்டதே இல்லையே. அது மட்டும் இல்லை அபி, எந்த நேரத்திலையும் உங்க மேல எனக்கு கோபம் வந்தது இல்லை. அப்படியே கோபம் வர மாதிரி ஒரு சூழல் வந்தா கூட அது நீட்டிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப், உங்க அருகாமை, அது எப்பவுமே எனக்கு தேவை. நிச்சயம் அது நிலைச்சு நிற்கும். உண்மைதான் தொல்ஸ். இப்பதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட வலிமை ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எந்த காலத்திலயும் இதுக்கு ஒரு சிராய்ப்பு வந்துடக்கூடாது. நிச்சயமா ஒரு சிராய்ப்பும் வராது அபி. ஏன்னா நம்மளுடைய நட்பை நான் ரொம்ப உன்னதமா நினைக்கிறேன். அதனால எந்த விதமான சிராய்ப்பும் இதுல வராது. அப்புறம் திருமணத்துக்கு என் வாழ்த்துக்கள். ஆனா என்னால வர முடியாத சூழல். இதோ பாருங்க அபி, கல்யாணத்துக்கு வந்துதான் வாழ்த்தணும்னு இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. அப்புறம் நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரி. அதை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். போயிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன் தொல்ஸ். போயிட்டு வாங்க.